அப்பவும் இப்பவும் எப்பவும் சென்னை அதிரடி கலெக்ஷன் சரவெடி செலிப்ரேஷன். GT Holidays, South India's #1 travel brand. You know you are special when you're with GT Holidays. பழைய நகையை கொடுத்து பை டு 11 monthsல அதே அடைக்கு புது நகையை எடுத்துக்கோங்க. எக்ஸ்ட்ராவா ₹1 தர வேண்டாம். மேஜிக் ஓல்ட் கோல்ட் எக்ஸ்சேஞ்ச். Lay down your arms. Let my people go. Free the hostages. All of them. The whole 48. Free the hostages now. பாலஸ்தீனத்தை மையமாக வைத்து இஸ்ரேல் ஹமாஸ் அமைப்புக்கு இடையே கடந்த 500 நாட்களுக்கு மேலாக போர் நடைபெற்று வரும் நிலையில் பாலஸ்தீனத்தைச் சேர்ந்த 65,000 பேர் இதுவரை உயிரிழந்துள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. குழந்தைகள், பெண்கள் என பல்லாயிரக்கணக்கான அப்பாவி மக்கள் காசாவில் கொல்லப்பட்டுள்ளனர். இந்த போரை நிறுத்த உலக நாடுகள் பல்வேறு கட்ட பேச்சுவார்த்தைகள் நடத்தியும் அதை துச்சமாக நினைக்கும் இஸ்ரேல் தொடர்ந்து பாலஸ்தீனத்தை அழித்து வருகிறது. இதனிடையே இஸ்ரேல் மற்றும் பாலஸ்தீனம் இடையேயான மோதல் பற்றி ஆலோசிக்க அமெரிக்காவின் நியூயார்க் நகரில் அமைந்துள்ள ஐநா சபை தலைமையகத்தில் உறுப்பு நாடுகளின் கூட்டம் நடைபெற்றது. இந்த கூட்டத்தில் பாலஸ்தீனத்தை தனி நாடாக அங்கீகரிப்பது, காசா போரை முடிவுக்கு கொண்டு வருவது குறித்து விவாதிக்கப்பட்டது. இதற்கிடையில் 140க்கும் மேற்பட்ட நாடுகள் ஏற்கனவே பாலஸ்தீன அரசை அங்கீகரித்துள்ளன. இந்த நிலையில் பாலஸ்தீனத்திற்கு ஆதரவு தெரிவித்த நாடுகள் ஹமாஸ் அமைப்பினரின் தலையீடு இருக்கக்கூடாது என வலியுறுத்தியது. இதில் ஐநா பொதுச் செயலாளர் ஆண்டோனியோ குட்டரஸ் பங்கேற்று பேசினார். அப்போது அவர், இஸ்ரேல் பாலஸ்தீனியர்களிடையே நடைபெற்று வரும் மோதல் பல தலைமுறைகளாக தீர்க்கப்படாத ஒன்றாக இருந்து வருகிறது. பேச்சுவார்த்தையில் நம்பிக்கையற்ற நிலை தொடர்ந்து நிலவி வருகிறது. எத்தனை தீர்மானங்கள் போடப்பட்டாலும் அவை காற்றில் பறக்க விடப்படுகின்றன என்று ஆதகமாக பேசினார். அப்போது இந்த கூட்டத்தில் பங்கேற்ற இஸ்ரேல் பிரதமர் பெஞ்சமின் நேதன்யாகு பாலஸ்தீனத்திற்கு தனி நாடு அங்கீகாரம் கொடுக்க கூடாது என உரையாற்றினார். தொடர்ந்து பேசிய அவர், பாலஸ்தீனத்திற்கு தனி நாடு அங்கீகாரம் கொடுப்பது இஸ்ரேலியர்கள் தற்கொலை செய்து கொள்வதற்கு இணையானது. இந்த விவகாரத்தில் பாலஸ்தீனத்திற்கு ஆதரவு தெரிவிக்கும் நாடுகள் வெட்கப்பட வேண்டும். சிறிய ஆதரவுடன் சுமார் 7 மோதல்களை இஸ்ரேல் கையாள்கிறது என ஆவேசமாக பேசினார். முன்னதாக நேதன்யாகு தனது உரையை நிகழ்த்துவதற்காக மேடைக்கு வந்தார். அவர் மேலே வந்த சில நொடிகளில் நேதன்யாகுவிற்கு எதிர்ப்பு தெரிவிக்கும் விதமாக அவையில் இருந்த பல்வேறு நாட்டு தலைவர்கள், அதிகாரிகள் உள்ளிட்ட பிரதிநிதிகள் பலரும் தங்கள் இருக்கைகளை விட்டு உடனடியாக எழுந்து கூட்டாக வெளிநடப்பு செய்தனர். இதனால் நேதன்யாகு உரையின் போது பெரும்பாலான இருக்கைகள் காலியாக இருந்தன. இது தொடர்பான காணொலி சமூக வலைதளங்களில் வைரலாகி வருகிறது. நேதன்யாகுவின் உரை காசா எல்லையில் ஒலிபெருக்கிகள் வாயிலாக நேரடி ஒளிபரப்பு செய்யப்பட்டது குறிப்பிடத்தக்கது. My words are now also being carried. They're streamed live to the cell phones of Gazans. So to the remaining Hamas leaders and to the jailers of our hostages, I now say, lay down your arms. Let my people go. Free the hostages. All of them. The whole 48. Free the hostages now. நக்கீரன் டிவிக்கு சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். உங்கள் ஆதரவே எங்கள் பலம். ஆசிரியர்களுக்கு நண்பனாகவும் மாணவர்களுக்கு ஆசானாகவும் திகழும் தேர்வு வழிகாட்டி. ஒவ்வொரு பாடத்திற்கும் அனுபவமிக்க ஆசிரியர்களின் துல்லியமான தெளிவான விடைகள். CNC இருக்கு, தேர்வு பயம் எதற்கு? இது தீரன் பப்ளிஷிங் ஹவுஸ் விற்பனை வெளியீடு.